வெள்ளித்திரை விட சின்னத்திரையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் அங்கீகாரம் அதிகம் உள்ளது. தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சி பங்கேற்ற நடிகை நளினி பேட்டி. இனிமேல் பாக்ஸிங் பயிற்சி செல்ல உள்ளதாகவும், வெள்ளித்திரையில் எவ்வளவு படங்கள் நடித்திருந்தாலும் சின்னத்திரையில் நடித்திருப்பது வெகுவாக பேசப்படுகிறது எனவும் பேட்டி. சென்னை நகர மக்களின் வீடுகளுக்கு சென்று மருத்துவ சேவை வழங்கும் ஹோம் கேர் சர்வீஸ் திட்டம் பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஹோம் கேர் சர்வீஸ் திட்ட துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி முன்னணி திரைப்பட நடிகை நளினி பங்கேற்று திட்டத்தை துவக்கி வைத்தார். பல்வேறு காரணங்களுக்காக மருத்துவமனைக்கு வர முடியாதவர்களுக்கு உதவிடும் வகையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் வீட்டுக்குச் சென்று மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் உதவியாக இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு பின் பேட்டி அளித்த நடிகை நளினி, ஹோம் கேர் சர்வீஸ் திட்டம் பலருக்கு உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் தங்கள் உடல்நலத்தில் மிகுந்த அக்கறையுடன் உள்ளனர். எனக்கும் பாக்ஸிங் கத்துக்கணும்னு ஆசை வந்திருக்கு. நானும் இனிமேல் உடற்பயிற்சி செய்ய துவங்குவேன் என கூறிய அவர், சின்னத்திரை பெண்களுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது? செய்தியாளர் கேள்விக்கு, வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகியுள்ளது. பெண்களுக்கான அங்கீகாரம் வெள்ளித்திரையை விட சின்னத்திரையில் நல்ல வரவேற்பு உள்ளது. நான் எவ்வளவு படம் நடித்து இருந்தாலும் சின்னத்திரையில் நடித்தது தான் வெகுவாக பேசப்படுகிறது. அதனால் பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என பேசினார். எல்லாருக்கும் வணக்கம். கிளென் ஈகிள்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு விமென்ஸ் டே அன்னைக்கு ஹோம் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு நல்ல விஷயமா உதவும். என்னன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் வந்து ஐயோ எங்க அம்மா அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இங்க ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போறோம். இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாம வெளியில இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் இவங்க டாக்டர்ஸ் அனுப்பி அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அழகா செஞ்சு கொடுக்குறாங்க. சப்போஸ் ரிவைவ் பண்ண வந்து இன்னொரு வாட்டி வர முடியல ஹாஸ்பிட்டல் சொல்றவங்களுக்கு கூட இவங்க மருத்துவர் அனுப்பி அவங்களுக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுதான் இந்த ஹோம் சர்வீஸ் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நாங்க வந்து ஓபன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அஸ்வின் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும் தேவைன்னா நிச்சயமா நீங்க வந்து இந்த கேரை வந்து நீங்க எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்லை, இப்போ ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நம்மளே இங்கே பார்த்தோம் 82 வயசானவங்க வந்து ரொம்ப அழகாக பாக்ஸிங்லாம் கற்றுக்குறாங்க. எனக்கே இப்போ வந்து பாக்ஸிங்லாம் கற்றுக்கணும்னு ஆசை வந்திருக்கு. என்னென்னா, டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி டாக்டர் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸுன்னு சொல்லாமல் உங்களால் முடியும், உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது, அது ஏஜ் லிமிட்லனால தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு உந்துதலை வந்து இப்போ டாக்டர்ஸ் குழந்தைங்களாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே நானே இனிமேல் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இவங்களால. பெரிய திரையை விட இப்போ சின்ன திரை வந்து ரொம்ப பேசப்படுது. ஒரு அங்கீகாரம் நிறைய அந்த இடத்துல வந்து பெண்களுக்கான அங்கீகாரம் வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமே நிறைய நல்லா இருக்குது. பெண்களுக்கான அங்கீகாரம் உண்மையிலேயே பெரிய திரையை விட இப்ப சின்ன திரை வந்து எங்களுக்கு சீக்கிரமா வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தா கூட இப்ப ரீசெண்டா என்ன இருக்குதோ, கரண்ட்ல என்ன இருக்குதோ அதை வந்து ரொம்ப அழகா பேசப்படுது. எல்லா பெண்களும் இப்ப துணிவா இருக்காங்க, தைரியமா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, எங்கே வேணாலும் சாதிக்க முடியும். தேங்க்யூ.